வணக்கம் நண்பா, இன்னையோட வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முடி உதுதலை தடுக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ஹோம் ரெமெடியை தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோம் ரெமெடி பார்த்திங்கன்னா dandruff ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே நீங்கள் கேட்கலாம், நீ இதை ட்ரை பண்ணியாடான்னு. கண்டிப்பாக இல்லை நண்பர்களே, இது என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் என்னோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அந்த ரெமெடியை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம ஹெல்த்தி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம சேனலில் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கும். நான் இன்னைக்கு சொல்ல போகிற ஹோம் ரெமெடியோட மேஜர் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இது ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் உபயோகப்படுத்தலாம். ஓகே, இந்த ஹேர் ஃபால் ரெமெடிக்கு தேவைப்படுற பொருட்கள் பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, வெந்தயம், தயிர், மருதாணி மற்றும் சிறுபயறு, அதாவது பாசிப்பயர். நாம் இந்த ரெமெடிக்கு யூஸ் பண்ண போகிற செம்பருத்தி பார்த்தீங்கன்னா நம்ம முடியை நல்லா அடர்த்தியாக வளர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முடியை நல்லா கருமையாக ஷைனிங்காக வச்சுருக்க உதவுது. ஏன்னா இதில் முடிக்கு தேவையான விட்டமின் சி மற்றும் கொலாஜன் அதிகமாகவே இருக்குது. வெந்தயம் எடுத்துட்டிங்கன்னா அதில் உள்ள விட்டமின் சி, புரோட்டீன், இரும்பு சத்து நிறைய இருப்பதால் அது முடியோட வேர்க்களை நல்லா உறுதிப்படுத்தி நல்லா ஆரோக்கியமாக வளர உதவுது. சரி, இப்போ அந்த ஹோம் ரெமெடியை எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் தயிர் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நாம் எடுத்து வச்சுருக்க பொருட்களை ஆட் பண்ணுங்கள். அதாவது செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, வெந்தயம், தயிர் மற்றும் சிறுபயறு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தயிர் ஆட் பண்ணியிருப்பதால் எண்ணெயோ தண்ணியோ ஆட் பண்ண தேவையில்லை. இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கணும். அதாவது பேஸ்ட் ஃபார்மேஷன் வரது வரைக்கும் நல்லா அரைக்கணும். அடுத்து முடியில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ரெமெடியை நீங்கள் முடி வேரில் இருந்து நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் அதை வாஷ் பண்ண ஆரம்பிங்க. இல்லைனா அது உங்களுக்கு இரிட்டேட்டிங்கான ஃபீலிங் கொடுக்கும். இந்த ரெமெடியை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ரெமெடியை நீங்கள் 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் ரிசல்ட் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை மாற்ற ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.